யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது அந்த 2 பேர் சொப்பனங்கண்டானுங்களே, அவனுங்களாண்ட சொல்றாரு, நீங்க வாழ்வடைந்திருக்கும் போது என்னை மறவாமல் நினைத்தருளி ராஜாவின் இடத்துல என் காரியத்தை சொல்லி என்னை என்ன பண்ணுங்க, விடுதலையாக்குங்க. ஏன்னா இந்த சிறைச்சாலையிலே நான் வைக்கப்படும்படியான எந்த குற்றத்தை நான் என்ன பண்ணல, செய்யவில்லை. யோசேப்பு நினைச்சது என்ன, ஜெயிலிருந்து விடுதலையானா போதும் தான் நினைச்சாரு. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா, அவனுங்க கூட மறந்துட்டானுங்க. ஆனா கர்த்தர் மறக்கல. ஏற்ற வேளையில ராஜாவுக்கு சொப்பனத்தை கொடுத்து, இப்ப ராஜா அவனை அழைத்து அந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை தேவன் யோசேப்பின் மூலமாக சொல்ல வைத்து பாருங்க. யோசேப்பு ஜெயிலிருந்து விடுதலையான போதுன்னு தான் நினைச்சாரு. ஆனா ஆண்டவரோ எந்த தேசத்துல சிறைச்சாலையில இருந்து துன்பத்தை அனுபவித்தாரோ யோசேப்பு, அதே தேசத்தினுடைய அதிபதியாய் சிங்காசனத்துல அமர பண்ணின தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு ஒருவேளை கர்த்தருக்கு பயந்துதான் இருக்கேன் பாஸ்டர், ஆனா என் வாழ்க்கையிலும் ஒரு ஏழ்மை, என் வாழ்க்கையிலும் கடன், என் வாழ்க்கையில தரித்திரம், என் வாழ்க்கையில தாழ்ந்த நிலைமை, நான் எதிர்பார்த்த ஒண்ணுமே நடக்கல, எல்லாம் ஏமாற்றமா இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீ நினைத்து கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, யோசேப்பை ஏற்ற வேளையில சிங்காசனத்தில் அமர பண்ணி உயர்த்தின தேவன் உங்களையும் அவர் ஆசீர்வதித்து ஏற்ற வேளையில அவர் உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா.